தமிழகத்தில் முதன் முறையாக வனப்பறவைகளுக்கான எக்ஸ்ரே ஆய்வகம் கோவை வனக்கல்லூரி அலுவலகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் செயல்பாடுகள் குறித்து வனப்பறவைகள் மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் பின்னணியுடன் நமது செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். கோவை மாவட்ட வனக்கல்லூரியில் வன பறவைகளுக்கான எக்ஸ்ரே சென்டர் ஒன்று ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு. தற்போது அதான் நம்ம நிறைய பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த எக்ஸ்ரே சென்டரில் அதாவது வனத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் அடிபட்டாலோ அதனுடைய பிரச்சனைகள் என்னவாக இருக்குன்னு குறித்து எக்ஸ்ரே செய்து அதுக்கு ஏற்றபடி அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை நம்ம நேரடியாக பார்த்துட்ருக்கோம். மேடம் வணக்கம். இப்போ இந்த எக்ஸ்ரே கொண்டு வந்திருக்கோம், இதோடைய செயல்பாடு எப்படி? சார், இது கோயம்புத்தூர் வனத்துறை சார்பில் நடத்தக்கூடிய ஒரு பறவைகள் மறுவாழ்வு மையத்தில் தான் இது பண்ணிகிட்ருக்கோம். இந்த பறவைகள் மறுவாழ்வு மையம் கடந்த 12 வருஷமாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அனிமல் ரெஸ்கியூஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் அசிஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே நார்மலாக பேர்ட்ஸ் வரும்போது அடிபட்டு வரக்கூடிய பறவைகள் இருக்குது. நிறைய அதாவது இன்ஜூர்ட் பேர்ட்ஸ் வரும். அந்த இன்ஜூர்ட் பேர்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ராக்சர்ஸ் அதிகமாக வரும். ஸோ அந்த ஃப்ராக்சர்ஸ் நம்ம மனுஷங்களுக்கு எடுக்கிற மாதிரி தான் எக்ஸ்ரே எடுத்து அதுக்கப்புறமா அதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ அதை நம்ம பார்த்து பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஃப்ராக்சர்ஸ் நாங்கள் நார்மலாக வரும்போது இந்த இது எடுக்கிறதுக்காக நாங்கள் வெளியே கொண்டு போய் தான் நாங்கள் எடுக்கிறோம். ஸோ அந்த இது ஒவ்வொரு தடவையும் பேர்டை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த ஃப்ராக்சர்ஸ் இருக்கிறதுனால அது இன்னுமே அடுத்த லெவலுக்கு இன்ஜுரி அதிகமாக்கும், பெயினோடு இருக்கும். ஸோ அதனால நாங்கள் இங்கேயே ஒரு எக்ஸ்ரே செட்டப் இருந்துச்சுன்னா வரக்கூடிய பேர்ட்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக எக்ஸ்ரே எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த எக்ஸ்ரே இதை கோயம்புத்தூர் வனத்துறை சார்பில் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி எக்ஸ்ரே பண்ணால் எங்கெங்கே போய் இப்போ பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கும் சரி வீட்டில் வரக்கூடிய பறவைகளுக்கும் சரி வித்தியாசங்கள் இருக்குது. நோய் தாக்குதல் விஷயங்களாக இருக்கும். அதை எப்படி மெயின்டைன் பண்ணி நம்ம பண்ணுறோம்? இது வைல்டு பேர்ட்ஸுக்கான ஒரு பறவைகள் மறுவாழ்வு மையம். நார்மலாக நம்ம இந்தியன் பேர்ட்ஸ் எல்லாமே வைல்டு பேர்ட்ஸ் தான். லவ் பேர்ட்ஸு, காக்கட்டூ, காக்டெயில்ஸ் இதெல்லாமே எக்ஸோட்டிக் பேர்ட்ஸு. இங்கே மெயினாக நாங்கள் வைல்டு பேர்ட்ஸுக்கு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய இடங்களில் அடிபட்டிருக்கோம். எங்கேயாவது அடிப்பட்ட நியூஸ் இங்கே வரும்போது வனத்துறை சார்பில் அதை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வருவாங்க. சம்டைம்ஸ் எங்களுக்கும் கால்ஸ் வரும். நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறமா எக்ஸ்ரே எடுக்க வேண்டிய பட்சத்தில் இங்கேயே எக்ஸ்ரே எடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு இங்கேயே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி டைம் சேவ் ஆகும் மேம். இப்போ நம்ம இப்போ அதை கரெக்டாக வனப்பறவைகள்ன்றது கொஞ்சம் டிஸ்டர்படாக இருக்கும், அது கொஞ்சம் நர்வஸ் ஆகும். ஸோ அதையெல்லாம் மீறி எவ்வளோ டைம் ஆகும், இது எப்படியெல்லாம் நம்ம அணுகி நம்ம எக்ஸ்ரே பண்ணுவோம்? இல்லை, பேர்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும். சும்மா எல்லாரும் போய் ஹேண்டில் பண்ணும்போது ஈவன் நம்ம ஹேண்டில் பண்ணுற மெத்தட்லேயே ஃபெதர்ஸை அடிக்கும்போது ஃபெதர் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு சான்சஸ் கூட இருக்குது. ஸோ பேர்ட் ஹேண்டிலிங் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ட்ரைனிங். நாங்கள் அதில் ப்ராக்டிஸ் ஆகி வந்ததுனால தான் எல்லா வாலண்டியர்ஸும் பேர்ட் ரெஸ்கியூஸ்க்கு போக மாட்டாங்க. இது கொஞ்சம் ட்ரெயினப் ஆன வாலண்டியர்ஸ் தான் பேர்ட் ரெஸ்கியூ. ஒவ்வொரு பேர்டும் ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பேர்டு கொண்டு வரும்போதே அது ஃப்ராக்சரில் வரும்போது அது பெயினில் தான் வரும். ஸோ எகெயின் அதை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நம்ம பக்கத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு மினிமம் ஹாஃப் அன் ஹவர் டைம் அது தேவைப்படும். ஸோ அதுக்கு அந்த டைமை சேவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக தான் இருக்குங்க. தேங்க்யூ. இவ்வளோ நாட்களாக வனத்தில் இருக்கக்கூடிய பறவைகளை கொண்டு போய் தனியார் எக்ஸ்ரே சென்டர்ஸில் தான் கொண்டு போய் நாங்கள் சேர்க்க வேண்டிய சூழல் இருக்குது. ஆனால் இப்போ வனக்கல்லூரியில் ஏற்படுத்தப்பட்ட இந்த எக்ஸ்ரே சென்டர்னால எங்களுக்கு பெருமளவு உதவியாக இருப்பதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. நியூஸ் தமிழுக்கு ரமேஷுடன் பிரசாந்த்.